மேதுவுக்கும் கோரிக்கும் கல்யாணமாகி இப்பதான் கொஞ்ச நாள் ஆகுது. புதுமண தம்பதிகளான காகங்கள் 2 பேரும் ஒரு நாள் சாயங்கால வேளையில ஒருத்தருக்கு ஒருத்தர் மனசை விட்டு இப்படி பேசிட்டு இருந்தாங்க. காலோஜி, நம்மளுக்கு கல்யாணம் ஆகி முழுசா 1 மாதம் ஆக போகுது. ஆனால் இப்போ வரைக்கும் நீங்கள் எங்கே வேலை பார்க்குறீங்க, என்ன பண்ணுறீங்கன்னு எனக்கு எதுவுமே தெரியாது. அப்படி நீங்கள் என்ன வேலை தான் பார்க்குறீங்க, என்கிட்ட சொல்லக்கூடாதா? ஐயோ கோரி, நான் ஒரு பெரிய ஆஃபீஸர். ஒரு பெரிய ஆஃபீஸில் பெரிய வேலை தான் பார்த்துட்டு இருக்கேன். ஏன் காலேஜி, நான் வாயை திறந்து கேட்டும் கூட உங்களுக்கு என்கிட்ட உண்மையை சொல்லணும்னு தோணலைல்ல. எனக்கு தெரியும் நீங்கள் என்ன வேலை பார்க்குறீங்கன்னு. உங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்ததே என்னோட தாய் மாமா தான். அவர் என்கிட்ட உங்கள் வேலையை பற்றி எல்லாம் சொல்லிட்டாரு. அப்படின்னா உன் தாய் மாமா என்னை பற்றி எல்லா விஷயத்தையும் உன்கிட்ட கல்யாணத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டாருன்னு நினைக்கிறேன். எல்லாம் தெரிஞ்சும் என்னை எப்படி நீ கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்கிட்ட? அந்த அளவுக்கு என் மேலே காதலா என்ன? அட சும்மா இருங்க காலேஜி, காதலாவது கத்திரிக்காயாவது, நான் கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்கிட்டதுக்கு ஒரு பெரிய கதையே இருக்கு. என் காதில் கழுத்தில் போட்டிருக்க எல்லா நகைங்களும் புறா வீட்டிலேருந்து நானே திருடினது. இப்போ உங்களுக்கு எல்லாமும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரி காலேஜி, ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, நம்ம தூங்கலாம். காலையில் சீக்கிரமாக கிளம்பி நீங்களும் வேலைக்கு போகணும்ல. இப்படி பேசின காகங்கள் 2 பேரும் படுத்து தூங்க ஆரம்பிச்சாங்க. மறுநாள் காலையில பொழுது விடிஞ்சதும் காலுவோட சேர்ந்து கோரியும் திருட்டு தொழிலுக்கு உதவியா வரேன் அப்படின்னு சொல்லி கிளம்புனுச்சு. அப்போன்னு பார்த்து அந்த காட்டுக்குள்ள ஜக்கு கழுகோட ஆட்டோல புதுசா ஒரு கிளி ஒன்று வந்து இறங்கினத காகங்கள் 2 பேரும் அங்க இருக்கிற உயரமான மரத்துல உட்காந்து பார்த்தாங்க. அந்த கிளியோட கையில ஒரு பெரிய பெட்டியும் இருந்துச்சு. இதை பார்த்த காகங்கள் 2 பேரும், காலோஜி, அந்த கிளியோட கையில ஒரு பெரிய பெட்டி இருக்கு. கண்டிப்பா அதுக்குள்ள எதுனா விலை மதிப்பில்லாத பொருள் இருக்கும். வாங்க நாம போய் அந்த கிளி கிட்ட பேச்சு கொடுக்கலாம். பிறகு காகங்கள் 2 பேரும் கிளி கிட்ட பேச ஆரம்பிச்சாங்க. ஆமா, யார் நீங்க? இதுக்கு முன்னாடி இந்த காட்டுல உங்களை பார்த்ததே இல்லை. என்னோட பேரு சிட்டு. நான் பக்கத்து காட்டுலேருந்து வரேன். இந்த காட்டில் புதுசாக நாங்கள் வீடு வாங்கியிருக்கோம். அதனால அந்த வீட்டில் தங்கலான்னு வந்திருக்கேன். என்னோட கணவர் வெளிநாட்டில் இருக்கிறதுனால இப்போதைக்கு நான் மட்டும்தான் வந்திருக்கேன். அட, நீங்க சொல்ற அந்த புது வீடு எங்க வீட்டு பக்கத்துல தான் இருக்கு. நீங்க தான் அதை வாங்கியிருக்கிறதா போன வாரம் கூட புறா சொல்லிட்டு இருந்துச்சு. பயணம் பண்ணி வந்ததுல ரொம்ப டயர்டா இருக்கீங்க. இந்த பெட்டியை நாங்க எடுத்துட்டு வரோம், நீங்க கூட மட்டும் வாங்க. இல்லைங்க, உங்களுக்கு எதுக்கு வீண் சிரமம்? என்னோட பெட்டியை நானே எடுத்துக்கிறேன். நீங்க எனக்கு வழியை மட்டும் காட்டுங்க, அதுவே போதும். எனக்கு எந்த சிரமமும் இல்லை, கொடுங்க, நானே எடுத்துக்கிறேன். இப்படி சொன்ன காகம் பெட்டியை தூக்கிட்டு முதல்ல பறக்க ஆரம்பிச்சிச்சு. ஒரு வழியா வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டாங்க. வீட்டுக்கு வந்ததும் காகங்கள் 2 பேரும் ரொம்ப நல்லவங்க மாதிரி பேசிட்டு, ஏதோ உதவி தேவைப்பட்டா மறக்காம கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அங்கிருந்து கிளம்பிட்டாங்க. கிளியும் அவங்க செஞ்ச உதவியை நினைச்சு ரொம்பவே சந்தோஷப்பட்டுச்சு. ராத்திரி நேரம் ஆனதும் காகங்கள் 2 பேரும் எப்படி திருடலாம் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருந்தாங்க. அந்த பெட்டி நல்ல கனமா இருந்துச்சு. கண்டிப்பா அதுல விலை மதிப்பில்லாத பொருட்கள் தான் இருக்கணும். அது மட்டும் இல்லாம அந்த கிளியோட புருஷன் வேற வெளிநாட்டுல இருக்காராம். கண்டிப்பா நிறைய நகை பணம்னு இருக்கும். ஆமா கௌரி, நீ யோசிக்கிறது சரிதான். நான் கூட இப்போ அதை பத்தியே தான் யோசிச்சுட்டு இருக்கேன். எப்படியும் இன்னைக்கு ராத்திரிக்குள்ள அந்த பொருளை திருடிடணும். அப்படின்னா வாங்க காலுஜி, தாமதிக்காம நம்ம உடனே போலாம். காலுஜி, என் திறமைய காட்டுறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. கண்டிப்பா இதுல இந்த கோரி யாருங்கிறது உங்களுக்கு நல்லாவே புரியும். அதனால அந்த பெட்டிய நானே திருடுறேன். கோரி, நீ நினைக்கிற மாதிரி திருடுறது ஒன்றும் சாதாரண வேலை இல்லை. ஒரு தடவை இந்த மாதிரி புறா வீட்டில் திருடுறப்போ நான் மாட்டிக்கிட்டேன். அது என்ன குச்சியால வால்லையே அடிச்சிச்சு. அதுக்கு தான் சொல்றேன், கவனமா பார்த்து பண்ணணும். அதெல்லாம் நான் பார்த்து பக்குவமா திருடிடுவேன் காதுஜி. நீங்க அதை நினைச்சு ஒன்றும் கவலைப்படாதீங்க. சரி வாங்க, இப்படியே பேசிட்டு இருந்தா பொழுது விடிஞ்சிரும். வேகமா அந்த கிளி வீட்டில் போயிட்டு அதை திருடிட்டு வந்துடலாம். அப்படி பேசின காகங்கள் 2 பேரும் கிளி வீட்டுக்கு போயிட்டு திருடுறதுக்கான வேலையை ஆரம்பிச்சாங்க. மழைக்காலமானதுனால கிளியும் நல்லா அசந்து தூங்கிட்டு இருந்துச்சு. அந்த நேரம்னு பார்த்து மெதுவா உள்ள நுழைஞ்ச கோரி அதுகிட்ட இருந்து தெரியாம அந்த பெட்டியை எடுத்தா.
எடுத்தவ வேக வேகமாக வரும்போது சத்தம் கேட்டு கிளி முழிச்சிட்டு உடனே கிளி கத்த ஆரம்பிச்சிச்சு. வெளியில மழை ரொம்ப சத்தமா பெஞ்சதுனால அது கத்துறது யாரு காதுலயுமே கேட்கல. காகங்களும் தப்பிச்சு ஓடிட்டாங்க. மறுநாள் காலையில அதே காட்டுல வாழ்ற கிளியோட நெருங்கிய தோழியான மீனு வந்தா. கிளி அழுதுட்டு இருக்கத பார்த்த மீனு ரொம்பவே கவலையோட, என்னாச்சு மின்டோ? ஏன் நீ சோகமா இருக்க? என்னாச்சு? மீனு, நேத்து ராத்திரி அந்த காகங்கள் ரெண்டு பேரும் என்கிட்ட இருந்து என்னோட பெட்டியை திருடிட்டு ஓடிட்டாங்க. பகல்ல எனக்கு உதவி செய்யற மாதிரி நடிச்சவங்க ராத்திரி அவங்களோட கைவரிசைய காட்டிட்டாங்க. என் பணம் மொத்தமும் போயிடுச்சு. நீ ஒன்றும் கவலைப்படாத மின்டோ. நான் இருக்கும்போது நீ எதுக்காக இப்படி அழற? அந்த காகங்களுக்கு இதே வேலையா போயிட்டு. எப்படியாச்சும் இன்னைக்கு அந்த காகங்களுக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கணும். நீ அழாத, நான் வரும்போது உன் பெட்டியோட தான் கண்டிப்பா வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து மீனு போனா. அன்னைக்கு ராத்திரி மீனு ஒரு வயசான பாட்டி வேஷம் போட்டுட்டு அங்க காகங்களோட வீட்டு பக்கமா போயிட்டு உதவி கேட்குற மாதிரி அவங்க வீட்டு கதவை தட்டுனா. காகங்கள் ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிட்டு ஒரு வழியா கதவை திறந்து பாட்டியையும் உள்ள கூப்பிட்டாங்க. பாட்டி, யார் நீங்க? எதுக்காக இப்போ எங்க வீட்டை தேடி வந்திருக்கீங்க? நான் என்னோட பேரன் வீட்டுக்கு வந்த வழியில என்கிட்ட பணம் இருக்கதை தெரிஞ்சுக்கிட்டு ரெண்டு திருட்டு பசங்க என்னை திரட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. எங்க போறதுன்னு தெரியாதனா உன் வீட்டுக்குள்ள வந்து நுழைஞ்சிட்டேன். இன்னைக்கு ராத்திரி மட்டும் இங்க தங்கிக்கிட்டு காலையில போயிடுறேன்ப்பா. இந்த பர்ஸை மட்டும் நீ உன்கிட்ட வச்சுக்கோ, நான் போறப்போ வாங்கிக்கிறேன். இதை கேட்டதும் காகங்கள் ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்து சந்தோஷத்துல சிரிச்சாங்க. சரி பாட்டி, அந்த பர்ஸை கொடுங்க. நான் எங்க வீட்டு கபோர்டுல வச்சு பூட்டுறேன். காலையில நீங்க வாங்கிக்கோங்க. அப்படி சொன்ன கௌரி அந்த பெட்டிக்கு பக்கத்துலயே பர்ஸையும் வச்சு பூட்டிட்டு அவ போய் தூங்க ஆரம்பிச்சிட்டா. இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்த மீனு குருவி அவங்க நல்லா தூங்கினதுக்கு அப்புறம் அந்த அலமாரிய திறந்தவ அதுல இருந்து பணப்பெட்டியையும் அவ கொண்டுட்டு வந்த பர்ஸையும் எடுத்துட்டு வேகமா ராத்திரியா வீட்டை விட்டு போயிட்டா. மறுநாள் சாயங்காலம் ரொம்ப டயர்டா வீட்டுக்கு வந்த காலு இப்படி சொன்னான். கோரி, நான் காடு முழுக்க அந்த கிழவிய தேடிட்டேன். எங்க தேடியும் அவ கிடைக்கவே இல்லை. ஒரு வயசான கிழவி இப்படி ஏமாத்திட்டாலே, நம்ம பணம் மொத்தமும் போயிடுச்சே. இப்படி சொன்ன காகங்கள் ரெண்டு பேரும் அழுது புலம்ப ஆரம்பிச்சாங்க.